பாக்ஸோட வந்திருக்கேன். சொல்கிறேன். நம்ம சேனலுக்காக டிஜிடெக்கோட 115 DWMங்கிற மைக் ஒன்று வாங்கியிருக்கோம். இந்த மைக்கை பற்றி பார்த்தீங்கன்னா மச்சான், நானும் நிறைய சேனலில் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ நம்ம ஒரு மைக் இப்போ நீ ஒன்றும் இல்லை, நார்மலாக ஒரு மைக் வாங்குறேன், என்ன பண்ணுவேன்? எப்பவும் போல செக் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கா அதே என்னன்னு போல ரிவ்யூ தான் பார்ப்போம். அதே போல நானும் போய் செக் பண்ணி பார்க்குறேன். ஒரு ரிவ்யூமே சரியா இல்லை மச்சான். நானும் அந்த சேனலை பார்க்குறேன், இந்த சேனலை பார்க்குறேன், ஒரு ரிவ்யூமே இந்த மைக்கு நிறையா மைக் நான் வாங்கியிருக்காங்க, ஆனால் ரிவ்யூ சரியாகவே இல்லை, ப்ராப்பராக யாருமே பண்ணலை. சரி நம்ம கரெக்டாக போட்டுருவோம். அதுவும் கிடையாது. நம்மளும் எப்படி பண்ண போறோம், நம்மளால தெரிஞ்ச அளவுக்கு என்ன, நம்மளால ஒரு மைக் வாங்கினா நம்ம இப்போ நான் செக் பண்ணுவேன், இப்போ எப்படி நம்ம வாங்க போறோம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சா நம்ம வாங்குறதுக்கு வந்து கரெக்டா இருக்கும்னு இருக்குல்ல, அந்த மாதிரி இப்போ இதை நம்ம செக் பண்ணி போட போறோம், மக்களுக்கு காட்ட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மச்சான் இந்த மைக்கோட அன்பாக்சிங் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன? ரிவ்யூ தான். நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிசீவர் 2 டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ண போறோம், இதை எடுத்து ரிசீவரில் மொபைலில் கனெக்ட் பண்ண போறோம். கனெக்ட் பண்ணிட்டு மைக்கை வந்து உங்களுக்கு நார்மலா, அதாவது நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாம வெறும் மைக்கில் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத செக் பண்ண போறோம், அதுவும் அவுட்டோர்ல. நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாம நார்மலா மைக் ஆன் பண்ணா எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு வாய்ஸ் இப்போ செக் பண்ணி காட்ட போறோம். அப்படியே நடந்து வாங்க மச்சான். எப்படி போகுது வாழ்க்கை? வாழ்க்கைனா போயிட்டு இருக்கு மச்சான். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மச்சான். கல்யாண வாழ்க்கை என்ன எப்படி போயிட்டு இருக்கு? நம்மள வந்தமா சாப்பிட்டியா குண்டியா இத மட்டும் போடியா. இப்போ உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல, இந்த வீடியோ நாங்க பாக்குறப்போ தான் எங்களுக்கே தெரியும். இது வந்து இப்ப காத்து சவுண்ட்லாம் உங்களுக்கு எப்படி கேக்குதுன்னு தெரியல. இது வெறும் நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாம வெறும் மைக் ஆன்ல எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு கேக்குதுன்னு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஏதோ பேசுவோம் சாமி வேற டேய் கூட்டு போங்கடா. ஆமா ஓரளவு செய்யணும், வேற வழி இல்ல. அதனால இது கேக்குதா என்னலாம் தெரியல, பேசுறபடி பேசுவோம். அதை நீங்க எப்படி நினைக்க கேட்சப் பண்ணிக்கங்க. அடுத்த இதுல வந்து உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணி நாங்க காட்டுறோம். இதுக்கு முன்னாடி நீங்க நார்மல் மைக்கு வெறுசா மைக் ஆன் பண்ணி அது எப்படி கேக்குதுங்கிறத பாத்திருப்பீங்க. இப்ப நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணி பேசுறோம். இந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. நடக்க ஆரம்பிக்கிறோம், நடந்துகிட்டே இருப்போம். ஓகே, போலீஸ் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்க. போலீஸ் மாதிரி இந்த உடம்ப வச்சுட்டு எங்க மச்சான் போலீஸுக்கு போறது? உடம்பு முக்கியம் இல்ல மச்சான், மனசுதான் முக்கியம். மனசை வச்சுட்டு மண்ணு கூட இருந்து ஒரு அளவு இருக்கிறவங்களாம் எஸ்பி, அதுக்கு மேல் பசங்களாம் இருக்காங்க. எப்படி மூளை தான் அதுக்கு முன்னாடி
இந்த வாய்ஸ் எப்படி கேக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணி இருக்கு. இதுக்கு அடுத்து எப்படின்னா அந்த பூனைமுடி மாரி ஒண்ணு கொடுத்தாங்க, அந்த காத்தெல்லாம் உள்ள போகாம இருக்கிறதுக்கு. அதானே பூனைமுடி தானே? அதேதான். அந்த பிரசிடென்ட் கேட்டோட வாளோட கட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கான இன்னும் நாய்ஸ் கேன்சலேஷன் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதை போட்டு உங்களுக்கு நாங்க காட்டுறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃப்ரீயா முடிய மாட்டியாச்சு. இப்ப எப்படி கேக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி உள்ள கிளிப்பு, அதுக்கு முன்னாடி உள்ள கிளிப்பு எல்லாத்தையும் பத்தி இப்ப நாங்க வீடியோ ஃபினிஷ் பண்ணிட்டு நாங்க உட்காந்து பார்த்து அது என்னங்கிறத டீடைல்ஸ் இங்கேயே உங்களுக்கு கொடுத்துட்டு நாங்க எண்ட் பண்ணிட்டு கிளம்புறோம். இப்ப இந்த பூனைமுடி எப்படி இருக்குங்கிறத நாங்க நடந்து பேசிட்டு உங்களுக்கு காட்டுறோம். இன்னொன்னு டிஸ்டன்ஸ் எவ்வளவு போறோம் எங்களுக்கு தெரியல, எவ்வளவு டிஸ்டன்ஸ் வரையும் இது கவர் ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியல. அதையும் உங்களுக்கு நாங்க லாஸ்ட்ல எண்ட்ல சொல்றோம். மைக்கோட ரேஞ்சையும் இதை பத்தி சொல்றோம். ஆமா, இப்ப நான் ஏதாவது ஒரு டைலாக் பேசணும்னு எனக்கு ஆசையா இருக்குதான். சிங்கம் பாத்துருப்ப டிவில பாத்துருப்ப கொஞ்சம் முன்னாடி நின்று பேசுறோம். எவ்வளவு கவர் ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியல. நீங்க தான் இந்த வீடியோ நாங்க பார்த்து நாங்களே சொல்றோம். நீங்க உங்களோட சஜஷன் என்னங்கிறத வீடியோல கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்பதான் எங்களுக்கும் தெரியும். உங்களுக்கு இந்த மைக் வாங்குறதா வாங்க வேணாமாங்கிறதா அதையும் நீங்க தான் சொல்லிட்டு போகணும். இப்ப இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து பேசுறோம். இப்ப எப்படி கேக்குதுன்னு தெரியல. ஆனா நீங்க நார்மலா வீட்டுக்குள்ள நின்று பேசினீங்கன்னா அப்படி பேசினீங்கன்னு நினைக்க வேணாம். நாங்க பாருங்க பீச்ல நின்று பேசிட்டு இருக்கோம். ஃபுல்லா காத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும் பீச்சை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு காத்து அடிக்குங்கிறது. அதனால இங்க நாங்க எப்படி பேசணுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். நல்ல மைக்கா என்னங்கிறத நாங்க கொஞ்சம் லேட்டா சொல்றோம். ஓகே, உங்களோட இந்த வீடியோவை எண்ட் பண்றோம். எண்ட் பண்ணல இல்ல மச்சான், இப்ப நம்ம ஒரு 3-4 ஷார்ட்ஸ் எடுத்தோம், பேசி பார்த்தோம். இதோட ஓவரால் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நீ சொல்லு. எப்படின்னா நாங்க இங்க இருந்து பேசுற வரைக்கும் எங்களுக்கு எதுவும் தெரியல. இங்க இருந்து நாங்க நடந்து திரும்பி ரொட்டேட் ஆகி திரும்பி நடந்து போறோம்ல, அப்ப மட்டும்தான் இந்த ரிசீவர் கட் ஆகுறதுனாலயா இந்த காத்துனாலயா எங்களுக்கு தெரியல. ஆனா அங்க போய் நின்று திரும்பி கேமரா பார்த்து நின்று பேசுறப்ப இந்த மைக்கோ ரிசீவரும் நல்லா ஒர்க் ஆகுது. 100 மீட்டர் கவரேஜ் வரைக்கும் உங்களுக்கு நல்லாதான் இருக்கு. இதே நீங்க இன்டோர்ல எடுக்கிற மாதிரி இருந்தா இதை விட ஒரு பர்ஃபெக்டான மைக்கு வேற நீங்க நிறைய இருக்கு. ஆனா இந்த பட்ஜெட்டுக்கு 3500 ரூபாய்க்கு பட்ஜெட்டுக்கு இந்த மைக்கு பெஸ்டான மைக்கு தான் நான் சொல்லுவேன். ஆனா இன்டோருக்கு அவுட்டோருக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா இந்த பூனைமுடி யூஸ் பண்ணணும். பூனைமுடி யூஸ் பண்ணிட்டு கேமராக்கு அதாவது திரும்பாம வேற எந்த சைடு இது பண்ணாம ஓரளவு நீங்க கேமரா பார்த்து நேரா பேசுறப்ப உங்களுக்கு இந்த மைக்கு நல்லாவே இருக்கும். இன்னொன்னு 50 மீட்டர் கிட்ட நீங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. பூனைமுடி போட்டுட்டு அவுட்டோருக்கு வந்தீங்கன்னா பெஸ்ட் இந்த மைக்கு. பேசிக்கா நீங்க ஒரு இன்ஸ்டாவோ இல்ல யூடியூப்லயோ இன்ஃப்ளூயன்சர் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏத்த மைக்கு பட்ஜெட்ல இந்த டிஜிடெக் தாராளமா நீங்க வாங்கலாம். அதுக்காக 200 மீட்டர்னு தான் சொல்லி ரிவ்யூல போட்டிருந்தாங்க. 200 மீட்டர்லாம் வாய்ப்பே கிடையாது இந்த மைக்கு. 200 மீட்டர்லாமா மச்சான்? போன 200 மீட்டர் இருந்திருக்கும். 100 மீட்டர் தான் அதிகம். 100 மீட்டர் தான் இருந்திருக்கும். அவுட்டோரை பொறுத்த வரைக்கும் 100 மீட்டர் வரையும் உங்களுக்கு கவரேஜ் ஆகும். வாங்கி உங்களுக்கு ரிவ்யூ சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க வந்து கமெண்ட்ல வந்து எப்படி இருக்கு நல்லா பண்றீங்க அப்பெல்லாம் சொல்லுங்க. இந்த மைக் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்ப இந்த ஓவரால் ரிவ்யூ பார்த்திருப்பீங்க. இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளவுதான். அவனே சொல்லலாம். ஏதாவது நான் சொல்ல இவ்வளவு நேரம் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தேன். அவன் இவனே சொல்லிட்டான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவனை சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. பாய்.